கடந்த 3 வாரங்களாக என் முகத்தை பார்க்கறதுனால அதுக்கு மிகவும் வருத்தம். வேறு யாரும் இல்லாதனால என்னை அனுப்புகிறாங்க. அடுத்த வாரத்துலேருந்து வேறு யாரும் வர வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஸோ 3 வாரமாக இந்த நாங்கள் பரீட்சித் மகாராஜனுடைய குணங்கள் மற்றும் அவருடைய லீலைகள் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இதில் இன்னைய முதல் ஸ்லோகத்தில் வந்து பரீட்சித் மகாராஜன் அந்த சிந்தனையில், என்ன சிந்தனையில்? பகவானின் சிந்தனையில் மனதை ஆழ்த்தியும் தமது நாட்களை கழித்து வாழ்ந்த சமயத்தில் நடந்த அதிசயத்தை பாருங்கள் என்று இங்கே சூத கோஸ்வாமி சொல்கிறார். அது என்ன அதிசயம்னா, அந்த லீலை வந்து இந்த அத்தியாயம் முழுக்க வரும். இந்த அத்தியாயத்தின் பெயர் வந்து பரீட்சித் கலியுகத்தை வரவேற்ற விதம். என்ன ஆச்சுன்னா, அவர் புறப்பட்ட நிலையில் தர்ம பதைக்கேன சரண், அதாவது ஒத்தை காலில் கஷ்டப்படுற ஒரு எருமை மாட்டை பார்த்தார். அவர் ஒரு காளை மாட்டை பார்த்தார். அதோடு சேர்த்து கண்ணுக்குட்டியை பிரிந்தது போல் கவலையில் இருக்கும் ஒரு பசுமாட்டையும் சந்தித்தார் அவர். இது வந்து கலியுகத்தின் ஆரம்ப காலம். இந்த தற்போதைய காலத்தில் வந்து ஒரு பசுமாடு கஷ்டப்படுறதையும் காளை மாடு கஷ்டப்படுறதையும் பார்க்கறது ரொம்ப எளிதாகிவிட்டது. ஏனென்றால் இந்த காலம் அப்படி. ஆனால் இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி, 5000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பசுமாடு கஷ்டப்படுவதா, காளை மாடு கஷ்டப்படுவதா? நடக்கவே வாய்ப்பில்லை. இது எப்படிப்பட்ட ஒரு அரிதான ஒரு கஷ்டப்படுற விஷயம் என்றால் அது ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்திருக்கிறது. பாருங்கள், ஒரு ஸ்லோகத்தில் இருக்குது. இந்த காலத்து நியூஸில் வருமா? நேற்று ஒரு காளை மாடு வந்து இந்த பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு பசுமாட்டுக்கு, பசுமாடு பாருங்க, பசுமாட்டு கண்ணீர் அஸ்ருவதனாம், முகத்தில் கண்ணீருடன் இருந்தது. இது வந்து பாகவதத்தில் வர்ற ஒரு ஸ்லோகம். இன்னைக்கு நாளைக்கு இல்லை இன்றைய நாட்களில் வந்து செய்திகளில் இப்போ பிரேக்கிங் நியூஸ்னு வருமா? பிரேக்கிங் நியூஸ்னு பசுமாட்டு, நேற்று ஒரு பசுமாடு கண்ணீருடன் காணப்பட்டது, வரவே வராது. ஏன்னா அது ஒரு இந்த வாழ்க்கையிலோட ஒரு பாகமாகிவிட்டது. ஏனென்றால் பசுவதை, எத்தனையோ பசுக்களை வதம் செய்கிறாங்க. இப்போல்லாம் அது சாதாரணமாயிடுச்சு. இப்போ இல்லை பசுவதை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், இல்லை என்னுடைய விருப்பம், என்னது எனக்கு பிடிச்சதை நான் சாப்பிடுவேன், எது வேணாலும் சாப்பிடுவேன், அதனால் இந்த இறைச்சியை சாப்பிடலாம் அப்படின்னு வாதம் பண்ண வருவாங்க. ஆனால் 5000 வருடங்களுக்கு முன்னாடி இதே பாரத தேசத்தில், இதே பாரத வருஷத்தில் பரீட்சித் ஆண்டு வந்த நேரத்தில் ஒரு பசுமாடு அழுதால் அது பிரச்சனை. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு ஸ்லோகம் வந்திருக்கு பாருங்க, ஒரு ஸ்லோகமாகவே போட்டாங்க. அப்புறம் என்ன அர்த்தம்? நாட்களுக்கு யுகமாக இது ஒரு விஷயம், உண்மையான முக்கியமான விஷயம். ஆனால் இன்றைய கட்டத்தில் நாங்கள் வந்து அதை பற்றி பேசவே மாட்டோம். நாங்கள் சரி, அது என்னப்பா ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரபுபாத் சொல்கிறாரு, எருது, இந்த காளை மாடு வந்து அறக்கொள்கைகளின் சின்னமாகும். தர்மம் இல்லாவிட்டால் அறம், இந்த அறக்கொள்கைகளின், தர்மத்தினுடைய அந்த கொள்கைகளின் ஒரு சின்னம்தான் இந்த காளை மாடு. பசு வந்து பூமியின் சின்னம். ஸோ நாங்கள் புரிஞ்சுக்கலாம் பாருங்கள், இது வந்து ஒரு இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். பசுமாடு மற்றும் காளை மாடு 2 மிருகங்கள். காளை மாடு வந்து தர்மம், பசுமாடு வந்து பூமி. காளை மாடு பசுமாடு பூமியும் அந்த பூமியில் வாழுடைய மக்களுடைய தர்மம். பசுமாடும் காளை மாடும் சந்தோஷமாக இருக்கிறனா எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை நாங்கள் வாழணும்? இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கல்ச்சர், நகரத்தில் வசிப்பது, இல்லை இந்த தொழில்நுட்ப வாழ்க்கை, இல்லை என்னுடைய இந்திரிய பிரீத்தி, என்னுடைய புலன்களுடைய சேவைகளுக்காக மட்டும் வாடுவது, இந்த மாதிரி வாழ்க்கை மூலமாக ஒரு பசுமாட்டையும் காளை மாட்டையும் நாங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முடியுமா? முடியும் இல்லை. இந்த பொருள் ஆரம்பத்தில் பார்த்தோன்னா,
எருதும் பசுவும் மகிழ்ச்சியுடன் இருந்தால் உலக மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தீங்களா, பிரபுபாத் சொல்றாரு. ஒரே லைனில் ஒரு வரியில் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை பிரபுபாத் சொல்லியிருக்காரு. பசுவும் எருதும் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே உலக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்ன அர்த்தம்னா, நாங்கள் எல்லாரும் உலக மக்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இயற்கைக்கு சேரப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நாங்கள் வாழணும். விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். எங்கள் யாருடைய வாழ்க்கையிலாவது பசு மாட்டையும் காளை மாட்டையும் சந்தோஷமாக வச்சுருக்கு நாங்கள் ஏதாவது செய்கிறோமா? நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் ஒரு பசு மாட்டையும் காளை மாட்டையும் பிரபுபாத் சொல்கிறது போல் மகிழ்ச்சியுடன் இருந்தால் எப்படி நாங்கள் மகிழ்ச்சியாக வைக்கிறோம்? நாங்கள் இந்த காலகட்டத்தில் இன்றைய உலகத்தில் நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் செய்கிறோம்? ஆனால் பிரபுபாத் சொல்கிறாரு, பசுமாடும் எருதும் பசுவும் மகிழ்ச்சியுடன் இருந்தால் மட்டுமே உலக மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் எருது விவசாய நிலத்தில் தானிய உற்பத்திக்கு உதவுகிறது. இதில் பாருங்க, இன்னொரு தத்துவம் இருக்குது. எதுக்கு அது என்ன அந்த காளை மாட்டில் அவ்வளோ முக்கியத்துவம்னா, பிரபுபாத் சொல்கிறாரு, இந்த காளை மாடு மூலமாக நாங்கள் விவசாய நிலத்தை உழுதல் செய்யலாம். நாங்கள் ஃபார்மிங் விவசாயத்தை பண்ணலாம். பண்ண என்ன கிடைக்கும்? பண்ண தான் சோறு கிடைக்கும் இல்லையா? இந்த உலகமே ஏதோ ஒரு திசை நோக்கி போகிறது இல்லையா? தொழில்நுட்பம், அரசியல், குற்றம், அதீதம், எத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனால் நல்லவனாகட்டும் சரி, குற்றவாளி ஆகட்டும் சரி, புண்ணியம் பண்ணுறவனாகட்டும் சரி, பாவம் பண்ணுறவனாகட்டும் சரி, எல்லாரும் 3 வேளை சாப்பிடணும். அந்த சோறை தான் சாப்பிடணும். யாரும் மிருகங்களை மட்டும் சாப்பிட வாழ முடியாது. கடைசியில் தானியங்கள், அரிசி, பருப்பு இதெல்லாம் அவர்கள் உட்கொள்ள தேவைப்படுகிறது. இதெல்லாம் எங்கேருந்து வருது? சரி, இதெல்லாம் அப்படியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. யாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய ஏழையாக இருந்தாலும் சரி, இருக்க முடியுமா? ஒரு நாள் இருக்க முடியுமா? தானியங்கள், சாப்பாடு இல்லாமல் எத்தனை நாள் இருக்க முடியும்? ஒரு நாள், 2 நாள், அதுக்கு மேலே. தண்ணீர் இல்லை என்றால் ஒரு வேலை இருக்க மாட்டாங்க. இங்கே இத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்காங்கல்ல, எல்லா பெரிய பணக்காரங்களும் அப்பார்ட்மெண்ட் இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லாம் அவ்வளோ தண்ணி சப்ளை இருக்குது. அவங்களுக்கு தெரியலை தண்ணியோட அருமை. தண்ணியை கட் பண்ணி விட்டுருங்க, எல்லோரும் வெளியே ஓடி வந்துடுவாங்க. ஒருத்தன் பெரிய கம்பெனி முதலாளி இருப்பான், பெரிய சாஃப்ட்வேர் வேலை செய்கிறவன் இருப்பான். யாராக இருந்தாலும் சரி, தண்ணி இல்லைன்னா எல்லாம் விட்டு தள்ளு. தண்ணி எங்கே? தண்ணி வேணும், குளிக்கிறது தண்ணி வேணும், சமைக்கிறது தண்ணி வேணும். காற்று இல்லை என்றால் எத்தனை நொடிகள் நாங்கள் வாழலாம், எத்தனை நிமிஷங்கள் நாங்கள் வாழலாம், சொல்லவே முடியாது. இந்த மாதிரி இயற்கை கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மூலமாகத்தான் மனிதன் வாழ்கிறானே ஒழிய, நாங்கள் நினைப்பது போல் பணம், செல்வாக்கு, எங்களுடைய வாழ்க்கை தரம், உயர்ந்த வாழ்க்கை தரம் அதுவல்ல நாங்களை வாழ வைக்கிறது. கடைசியில் சாப்பாடு, தண்ணி, காற்று, இயற்கை இதெல்லாமே மேம்படுத்தக்கூடிய விவசாயம், இதுதான் பேசிஸ். இதன் மூலமாகத்தானே ஒரு மனித வாழ்க்கையை உண்மையாக சந்தோஷமாக இருக்க முடியும். பணத்தால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? இல்லை. அடுத்த வேளை சாப்பாடு தேவை. என்னதான் பணம் இருந்தாலும் சரி, என்னதான் பேர் இருந்தாலும் சரி, என்னதான் புகழ் இருந்தாலும் சரி, கடைசியில் ஒரு வேளை 3 வேளை பசிக்க போகுது. பசிச்சா சாப்பிடணும், தண்ணீர் அருந்தணும். இதுதான் நமக்கு வாழ்க்கை அடிப்படை அவசியம். ஸோ பிரபுபாத் அழகாக காளை மாட்டை தர்மத்துக்கு அவர் ஒப்பிட்டிருக்காரு, பசு பூமிக்கு ஒப்பிட்டிருக்காரு. ஸோ நாங்கள் பார்த்தோம், ஒரு விவசாய வாழ்க்கையின் விவசாயம் சம்பந்தப்பட்ட இயற்கைக்கு அருகில் ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நாங்கள் பார்த்தோம். அதே போல் காளை மாடு அதுக்கு அந்த சிம்பிள்ஸாக காளை மாடு மற்றும் பசுமாடு நாங்கள் பார்த்தோம். அதே போல் இந்த கலியுகத்தில் மட்டுமில்லை, எப்பொழுதுமே நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் காளை மாடும் பசுவும் எவ்வளவு அவசியமோ, அதே போல் தர்மத்தின் மூலமாக நாங்கள் பூமியும் அந்த பூமி மற்றும் வளங்களை நாங்கள் அளவாக பயன்படுத்தி கொண்டு
நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். இங்கே தர்மமும் அழக்கூடாது, பசுமாடும் அழக்கூடாது. பசுமாடு அழுவது என்ன, அழுவதென்ற என்ன அர்த்தம்? பூமி அவ்வளோ பாரம் தாங்கிக்கிட்டு இருக்கு. பூமி பூதேவி, பெருமாளின் தாரமாவாங்க, தாயாராவாங்க. பூமி தெய்வம் தாயாராவாங்க. சாஸ்திரம் சொல்கிற மாதிரி 7 வித தாய்மார்கள் யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆதோ மாதா குரோர் பத்னி. யாரும் சொல்ல முடியுமா? 7 விதமான பார்க்கலாம். நர்ஸு, ராஜபத்னி, குரு பத்னி, பசு, பூமி தேவி, பெற்ற தாய், நர்ஸ் ஆயிடுச்சு, பிராமணி மாதா. ஸோ 7 வித தாய்மார்கள் பார்த்தோம் நாங்கள். அதில் பூமி மடங்கும், பசுமாடும் மடங்கும். ஸோ பசுவும் சரி, பூமியும் சரி, யாராவது ஒத்துப்பாங்களா? தாயை நாங்கள் அழ வைக்கிறோம், அழ வைச்சா நல்லதுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கவே முடியாது. ஸோ இங்கே பூமியும் நாங்கள் தாயை கொப்பிடுகிறோம், பசுமாட்டையும் நாங்கள் தாயை கொப்பிடுகிறோம் இல்லையா? அது ஏன் பசுமாட்டை நாங்கள் தாயை கொப்பிட வேண்டும்? பால். பிரபுபாத் சொல்லுவார், ஒண்டர் ஃபுட், அதாவது ஒரு அதிசய உணவுப் பொருள். பாலில் அத்தனை சத்துக்கள் உள்ளது. அதுவும் பிரபுபாத் சொல்கிறாரு, பசு சில பேர் சொல்லுவாங்க, பசு பால் கறப்பது தன் கண்ணுக்குட்டிக்கு மட்டும்தான், அதை நாங்கள் எடுக்கவே கூடாது, தவறுன்னு சொல்லுவாங்க. இல்லை, பிரபுபாத் சொல்கிறார், இல்லை, பசு பாலை கறப்பது தன் கண்ணுக்குட்டிக்கு செய்து மனிதர்களை கூட தான் அது பசு கறக்கிறது, பால் கறக்கிறது, பால் கொடுக்கிறது. ஸோ பாருங்கள், பசு தனக்கு மட்டும் இல்லை, மனிதர்களும் கூட பால் கொடுக்குது. அந்த பாலின் மூலமாக பல உணவு வகைகளை நாங்கள் படைக்கலாம் நாங்கள். அதனாலே தான் கிருஷ்ணரை கோபாலா, கோவிந்தா என்று பசுக்களுக்கு மிகவும் பிரியமானவர் என்று நாங்கள் பாருவோம். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச. அந்த மந்திரத்தில் இருக்குது. இது சாஸ்திரத்தில் வர ஒரு மந்திரம். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாயச. ஸோ 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒன்று, இயற்கையுடன் நாங்கள் நெருங்கி வாழ, இயற்கையுடன் நாங்கள் சமரசத்துடன் வாழணும். நாங்கள் அதுக்கு பசுமாடு அவசியம். அதே போல் இயற்கை என்றால் பூமி. இங்கே பசு பூமி வடிவில் உள்ளது. பூமியை கூட நாங்கள் ஈஷாவாஸ்யம் இதகம் சர்வம் யத்கிஞ்ச ஜெகத்யாம் ஜெகத். கிருஷ்ணர் எல்லாருக்கும் இந்த பூமி கொடுத்துருக்காரு. யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ, அவங்க விருப்பங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழணும், திருப்தியாக வாழணும். இங்கே என்ன நடக்கிறது? திருப்தி யாருக்கு இருக்கிறது? யாருக்குமே திருப்திங்கிற விஷயமே கிடையாது. எவ்வளோ கிலோ சுரண்ட முடியுமோ அவ்வளோக்குள்ள நாங்கள் சுரண்டுறது. இதுதான் கலியுகத்தின் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா இயற்கை வளங்களும் இப்பொழுது அழிக்கப்பட்டு வருகின்றது. காடுகள் அழிக்கப்படுகிறது. இதனாலே பல பிரச்சனைகள். ஓசோன் லேயரில் ஓட்டை விழுதுன்னு சொல்கிறாங்க, கடல் மட்டம் அதிகரிக்குன்னு சொல்கிறாங்க, இயற்கை சீற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே வருகிறது நாளாக நாளாக. நமக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம் நாங்கள். வெப்ப காலங்கள் இன்னும் வெப்பமாகிறது, குளிர்காலங்கள் இன்னும் குளிர் ஆகிறது. ஸோ இங்கே இங்கே இயற்கை நாங்கள் சந்தோஷமாக இயற்கையுடன் அதாவது பூமியை நாங்கள் பூமி தாயை நாங்கள் சந்தோஷமாக வைக்க முடியாதென்றால் அந்த கஷ்டம் எங்களை தான் வருதுன்னு, அந்த பாவம் எங்களை தான் சேரும். தாயை நாங்கள் சந்தோஷமாக வைக்க முடியாதென்றால் அந்த பாவம் பிள்ளைகள் தான் சேரும். ஸோ தாய் என்றால் பூமி பார்த்தோம் நாங்கள், பசு பார்த்தோம் நாங்கள். பிள்ளைகள் என்றால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. பிரிச்சதி ஸ்ம அஸ்ருவதனாம், முகத்தில் கண்ணீருடன், விவத்சாம் இவ மாதரம். இங்கே பிரபுபாத் சொல்கிறார் மாதரம். அந்த பசு தாய், இவ மாத்திரம். என்ன இவ மாத்திரம்? விவத்சாம் இவ மாத்திரம். விவத்சாம் இவ மாத்திரம் என்றால் பிள்ளையை இழந்த ஒரு தாய் போல். பிள்ளைகள் யாரு? நாங்கள் தான் இருக்கிறோமே.
எத்தனை எந்த பிள்ளை இறந்துச்சு இந்த பசு? ஏன் அழுதுட்டு இருக்கு? அது ஏன் ஏன் இங்கே வந்து பாகவதத்தில் வந்து பிள்ளைகளை இறந்து தாய் போலன்னு சொல்லியிருக்குது? ஒரு பிள்ளை வந்து வழி தவறி போனால் தாய் அழுவாங்களா மாட்டாங்களா? ஒரு பிள்ளை வந்து வழி தவறி தன் அந்த அறத்தினுடைய அந்த வழியை தவறி, தர்மத்தை தவறி, இல்லை தாயை விட்டு வெகு தூரம் சென்றால் ஒரு தாய் அழுவாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக அழுவாங்க. அதே போல தான் இங்கே பசு வந்து தன் பிள்ளைகள், நாங்கள் தான் அவங்க அந்த பசுவோட அந்த தாயோடைய பூமியின் பிள்ளைகள், தாயார் பூமி தேவியின் பிள்ளைகள் எல்லாரும் இப்படி வந்து தர்மத்தை மறந்து, தர்மம் என்ன என்றே தெரியாமல் பாவங்களை செய்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த கவலையில் வந்து பூமி தாய் அழுது கொண்டிருக்கிறார்கள். பக்கத்தில் யாரு? தர்மம் எனும் காளை மாடு. இதில் மிக முக்கியமான இந்த ஸ்லோகத்தின் முதல் பாகத்தில் பார்த்தோம் என்றால், தர்மஹ பதைகேன சரண், தர்மஹ பதைகேன சரண். என்ன அர்த்தம்? பதை என்றால் கால், ஒத்தை காலில் வந்து இந்த தர்மம் என்னும் காளை மாடு நின்று கொண்டிருக்கிறது. ஸோ தர்மத்துக்கு வந்து ஒற்றை கால் 4 கால் இருக்கிறது. இப்பொழுது ஒற்றை கால் மட்டும்தான் இருக்குது. தர்மத்தின் 4 கால், இல்லைன்னா தர்மத்தின் 4 தூண்கள் என்ன? கருணை, தபஸ்யா, சுத்தம், சௌச்சம் மற்றும் தபஸ்யா, சுத்தம், கருணை மற்றும் கரெக்ட், சத்தியம். ஸோ இப்போ நாங்கள் பதைக்கேன் என்று சொன்னவுடன் அந்த ஒத்தை கால் வந்து கொஞ்சமாவது இந்த உலகத்தில் இருப்பது வந்து சத்தியம், ட்ரூத்ஃபுல்னஸ். ஸோ ஒன்று தபஸ்யா, ஆஸ்டெரிட்டி, கிளென்லினஸ், சௌச்சம், அப்புறம் கருணை, கம்பேஷன், மர்சி மற்றும் ட்ரூத்ஃபுல்னஸ், சத்தியம். இந்த 4 தர்மம் என்று நாங்கள் சொன்ன உடனே இந்த 4 தூண்கள் தான் தர்மம் நிலைத்து நிற்கிறது. இந்த 4 தூண்களை உடைப்பதற்கு 4 கடப்பாறை இருக்கு. 4 வித பாவங்கள். எது சொல்லுங்க பார்ப்போம். இப்போ நாங்கள் தபஸ்யாவுக்கு வந்து பார்த்தோம், சுத்தம், கருணை மற்றும் சத்தியம். இந்த 4 விஷயத்தையும் வந்து அழிப்பதற்கு 4 எதிரிகள் இருக்கிறது. அழகா சொன்னார். மது, மாது, சூது, அப்புறம் இது அசைவ உணவு, அதாவது மிருகங்களை கொல்வது. மிருகங்களை கொல்வதன் மூலமாக கருணை இல்லாமல் போகிறது. மது அருந்தது மூலமாக என்னது? சத்தியம். அப்புறம் சுத்தம் வந்து தவறான உடலுறவு மூலமாக போகிறது. அடுத்து வந்து தபஸ்யானா, தபஸ்யா வந்து 4, அதாவது நோ மீட் ஈட்டிங், illicit செக்ஸ், கிராம்பிளிங் அண்ட் இது இன்டாக்சிகேஷன். தபஸ்யா வந்து போதைப் பொருள் மூலமாக, போதை, மது, மாது மற்றும் மாமிச உணவு. இந்த 4 விஷயத்துக்கும் வந்து இந்த 4 பாவங்கள் இருக்கிறது. தர்மத்தின் 4 தூண்களுக்கு 4 பாவங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இங்கே சொல்யூஷன், ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. தர்மத்தின் 4 தூண்களை நிலைக்க வேண்டும் என்றால் 4 பாவங்களை செய்யக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் கலியுகத்தில் ஒவ்வொரு யுகமாக பார்த்தீங்கன்னா 4 யுகத்தில் வந்து ஒவ்வொரு யுகமாக வந்து ஒவ்வொரு காலாக வந்து அழிஞ்சிக்கின்னு வருகிறது தர்மத்தின் ஒவ்வொரு காலாக. ஸோ முதல் யுகத்தில் வந்து 25%, 2ஆம் யுகத்தில் 50%, 3ஆம் யுகத்தில் அடுத்த யுகம், அதாவது துவாபர யுகத்தின் முடிவில் 75%, கலியுகத்தில் வந்து 25% மட்டும்தான் உள்ளது. அதனால் தான் இந்த தர்மம் வந்து ஒத்தை காலில் வந்து நின்றுட்டு காளை மாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தோம், தர்மத்தின் 4 தூண்கள் பார்த்தோம்.
இப்பொழுது இன்னும் விலாவறையாக பார்ப்போம். தர்மம் அது என்ன அறம்? இப்போ நாங்கள் தர்மம் 4 தூண்கள் பார்த்தோம். இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் புரியுது. தபஸ்யா செய்ய தபஸ்யா இருக்கணும், சுத்தம் இருக்கணும், உண்மை சத்தியம் இருக்கணும், கருணை, இதெல்லாம் அவசியம்தான். சரி, அது என்ன தான் இதெல்லாம் எத்தனை பேர், நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் எத்தனை பேர் நாங்கள் பார்க்க இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு இரவு பகலாக படிக்கிறாரு, அது தபஸ்யா இல்லையா? தானே, தபஸ்யா தானே அது. சில பேர் வந்து சுத்தமாக இருப்பாங்க, நல்லா வந்து குளிப்பாங்க, நல்லா அழகாக குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பார்க்க அழகாக சுத்தமாக இருப்பாங்க. சுத்தம் இருக்குது, தபஸ்யா இருக்குது, சுத்தம் இருக்குது. கருணை, நிறைய கருணையாக நிறைய பேர் பார்த்துருக்கோம். நாங்கள் எத்தனை பேர் கேட்குறோம், கருணையார் ஒருத்தர் இருந்தார், இப்படி ஒருத்தர் வந்து இவ்வளோ கருணை இருக்குது அவர் மேலே அப்படின்னு. அப்படி இதெல்லாம் இருக்குது. சரி, இதெல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கருணை இருக்கிறது, எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் அது என்ன? அது பின்ன தர்மத்தின் 75% அழிந்து விட்டது. என்ன விஷயம்? தர்மம் என்றால் என்னது? ஒருத்தர் தர்மத்தை ஏன் கடைபிடிக்க வேண்டும்? தர்மம் தலை காக்கும் என்று சொல்கிறார்கள். நாங்கள் ஏன் தர்மத்தை நாங்கள் கடைபிடிக்கணும்? தர்மம் எப்படி எங்களுக்கு தலை காக்கும்? அது எப்படி, என்ன விஷயம்? பிரபுபாத் சொல்கிறாரு, தர்மம் என்றால் ஒரு விஷயத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு அம்சம் தான் தர்மம். பிரபுபாத் சொல்கிற உதாரணம் வந்து சர்க்கரை. சர்க்கரை என்றால் இனிப்பு. இனிப்பும் சர்க்கரையும் பிரிக்க முடியாது. சர்க்கரையுடைய சர்க்கரையில் உள்ள அந்த குணம் தான் அது, சொரூபம். சர்க்கரை என்றால் இனிக்க வேண்டும், இனிக்காவிட்டால் அது சர்க்கரையே கிடையாது. அதே போல் உப்பு கரிக்க வேண்டும். தண்ணீர் போல் அது போகணும். அந்த தண்ணீர் தன்மை இருக்க வேண்டும், நீர்த்தன்மை இருக்க வேண்டும். அதே போல் ஒரு ஜீவாத்மாவுக்கும் ஒரு தர்மம் உள்ளது. அது சேவை சாதிப்பது. ஜீவாத்மா என்றால் ஒரு அம்சம். அது பூர்ணம் கிடையாது. ஜீவாத்மா பூர்ணம் கிடையாது, ஒரு அம்சம். நாங்கள் போன வாரம் பார்த்தோம். நாங்கள் அம்சம் என்றால் பூர்ணத்துக்கு அது தொண்டு செய்ய வேண்டும், பூர்ணத்துக்கு சேவை செய்ய வேண்டும். அம்சம் வந்து எப்பொழுதும் பூர்ணத்துக்கு சேவை செய்ய வேண்டும். தர்மம் என்றால் இந்த அம்சத்தின், அதாவது இந்த ஜீவாத்மாவின் தர்மம் என்றால் பகவானுக்கு கைங்கரியம் செய்வது, பகவானுக்கு தொண்டு செய்வது. இதுதான் ஜீவாத்மாவின் தர்மம். தர்மம் என்று என்னவென்று பார்த்தோம் நாங்கள். சரி, இப்போ மனித தர்மம் என்றால் என்ன? தர்மம் என்றால் என்னது? தர்மம் என்ன? தர்மம் அது ஏனென்றால் இங்கே இன்னொரு 4 விதமான புருஷார்த்தங்கள் கூட இருக்கிறது, கூறப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். தர்ம, அர்த்த, காம, மோட்சம். அறம் பொருள், அறம் பொருள் இன்பம், வீடு இல்லை மோட்சம், கடைசியில் மோட்சம். அறம் பொருள் விஷயங்களாக இருக்குது. இதெல்லாம் கூட தர்மம் தான். என்ன அர்த்தம் என்றால், ஒரு மனிதன் வந்து தர்மத்தை கடைபிடித்து தனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்கிறதோ தர்ம அர்த்த, அதை வந்து பொருள் மூலமாக ஏற்றுக்கொள்வது. அந்த பொருளை ஏற்றுக்கொண்டு தனக்கு ஒவ்வொரு இந்த உடலில் கட்டுண்டு இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்கும் ஆசை, அந்த காமம் இருக்கத்தான் செய்யும், இல்லை என்று சொல்ல முடியாது. எவ்வளவுக்கு அவசியமோ அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு மோட்சத்தின் பாதையில் நீ செல்வாயாக. இதுதான் இந்த அர்த்தம். இதுக்கு தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ. ஸோ நாங்களெல்லாம் தர்மம் மட்டுமே நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இல்லை தர்ம அர்த்தம் மட்டும் பார்க்குறோம். நாங்கள் தர்ம, அர்த்த, காம, இந்த 3 விஷயத்தோட எல்லாரும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே மோட்சம் இருக்கிறது. அந்த விஷயத்தை வந்து எல்லாரும் மறந்துடுறாங்க. ஏன்? தர்ம, அர்த்த, காம ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்டெப்பு, நீங்கள் வந்து 3 லெவல் தாண்டிட்டீங்க. அடுத்த லெவல், அடுத்த போனால் அவ்வளோதான், போகிறோம், இன்னொரு லெவல் போகணும். ஆனால் ஜீவாத்மாக்கள், இந்த உலகில் இருக்கும் ஜீவாத்மாக்கள் வந்து அந்த 4வது மோட்சத்தை அடைய வந்து யாரும் விருப்பப்பட மாட்டார்கள். அதுதான் இந்த 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 பௌதிக உலகத்தின் ஒரு அம்சம், ஒரு குவாலிட்டி.
குணம் அது. ஜீவாத்மா வந்து தன்னுடைய சுயரூபத்தை மறந்து விட்டதால் அது வந்து மோட்சத்தை நோக்கி தன் செல்ல வேண்டும் என்றது மறந்து விடுகிறது ஜீவாத்மா. சரி, இப்போ தர்மம் என்று பார்த்தோம் நாங்கள். இந்த தர்மம் வந்து மனித தர்மம், தர்மா அர்த்தா காம மோக்ஷ, எதை நோக்கி அந்த மனித தர்மம் நாங்கள் அது செல்ல வேண்டும், அது எப்படி செல்ல வேண்டும், இதை வந்து பிரகலாத் மகாராஜ் வந்து அருமையாக தன்னுடைய கிளாஸ்மேட் சொல்லியிருப்பார் அவர். ஸோ பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார் வந்து, அது அவருடைய இந்த 7ஆம் ஸ்கந்தத்தில் 6ஆம் அத்தியாயத்தில் வந்து பிரகலாத் மகாராஜன் தன்னுடைய கிளாஸ்மேட்ஸோட, அவர் கிளாஸ்மேட்ஸுக்கு அவர் வந்து பிரச்சாரம் செய்கிறார், கிளாஸ்மேட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உபதேசம் பண்ணுறார் அவர். அந்த உபதேசம் வந்து என்னவென்று நாங்கள் பார்த்தோம் என்றால், கௌமாரமாச்சரித் பிராக்னோ தர்மானு பாகவதா நிக. அதாவது கௌமாரம் ஆச்சரேத் பிராக்னோ, நீங்கள் வந்து எல்லாம் கௌமாரங்கள்லாம் சின்ன குழந்தைங்க எல்லாம் 5 வயசு குழந்தைங்க தான், இப்பொழுதே நீங்கள் வந்து தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும். பாருங்கள், முதல்ல அவர் சொல்லிட்டார், தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய சிறந்த வயது வந்து சிறுவர் வயதுகள். ஆயிடுச்சா? பார்த்தோம் நாங்கள். கௌமாரமாச்சரேத் பிராக்னோ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததப்பி அத்ருவம் அர்த்ததம். ஸோ மனித தர்மம் இது புரிந்து கொள்வதற்காக முதல் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? கோடிக்கணக்கில் மனிதர்கள் இருக்கிறாங்க, ஜனத்தொகை பெருத்துக்கிட்டே போயிட்டுருக்கு, லட்சத்துலேருந்து கோடியாகி இப்போ எத்தனை லட்சம் எத்தனை கோடி எனக்கே தெரியல, எத்தனையோ கோடிக்கணக்கில் மனிதர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்கிறாரு? துர்லபம் மானுஷம் ஜன்ம, இந்த மனுஷ ஜன்மம் வந்து மிகவும் துர்லபம், மிகவும் அரிது, மனிதராக பிறப்பது மிகவும் அரிது. தத் அபி அத்ருவம் அர்த்ததம், மனுஷனாக பிறக்கிறது ரொம்ப அரிது, அதுவும் அத்ருவம் ரொம்பவே நிலை இல்லாதது, அது வந்து நிலையற்றது, எப்பொழுதும் வந்து அழிந்து போகலாம். அர்த்ததம், ஆனால் அர்த்ததம் அர்த்தம் உள்ளது, அர்த்தம் நிறைந்தது இந்த மனுஷ வாழ்க்கை. ஸோ நான் தர்மம் கடைபிடிக்க வேண்டும் என்றால் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் துர்லபம் மானுஷம் ஜர்ம ததப்பி அத்ருவம் அர்த்ததம். அப்புறம் பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, யதாஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோ பாதோபசர்ப்பணம் யத் ஏஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுருது. ஏனென்றால் ஏன் இது அர்த்ததம் அத்ருவம், ஏனே துர்லபம் என்றால், இந்த ஜன்மத்தின் மூலமாக யதாஹி புருஷசேக விஷ்ணோ பாதோபசர்ப்பணம், இந்த ஜன்மத்தில், இந்த மனுஷ ஜன்மத்தில் மட்டும்தான் விஷ்ணோ பாதோபசர்ப்பணம், விஷ்ணுவை நோக்கி நாங்கள் செல்ல முடியும், பகவானை நோக்கி செல்ல முடியும். ஏனென்றால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இங்கே வந்து 4 கழுதை, 2 எருவ மாடு, ஒரு 10 நாய் பூனை எல்லாம் கட்டி வச்சா அதுக்கு நாங்கள் பாகவதம் பற்றி சொன்னால் எவ்வளோ புரிய போகுது? இல்லை. இப்போ நாங்கள்லாம் இருக்கிறனால தான் நாங்கள் வந்து பாகவதம் தர்மம் பற்றி நாங்கள் பேச முடியும். மிருகம் இருந்தால் இல்லை, அந்த அறிவே கிடையாது அதுக்கு. ஸோ இதுவே நாங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். தர்மம் வந்து மனித ஜென்மத்தில் மட்டுமே நாங்கள் கடைப்பிடிக்க முடியும். தர்மேன ஹீனஹ பசுபி சமானஹ. தர்மேன ஹீன என்றால் தர்மம் இல்லை என்றால் பசுபி சமான. பசு என்றால் மிருகம். ஒருத்தர் தர்மம் இல்லாமல் வாழ்ந்தால் மிருகத்துக்கு சமானம் சாஸ்திரம் சொல்லுது. தர்மம் வந்து மனித ஜென்மத்தில் மட்டுமே எங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் அது அர்த்ததம், மிகவும் அர்த்தம் நிறைந்தது இந்த மனுஷ ஜென்மம். யத் ஏஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுருத்து. அது என்ன? அந்த பகவானிடம் நாங்கள் செல்ல வேண்டும், பகவானுக்கு நாங்கள் வந்து நோக்கி நாங்கள் இந்த வாழ்க்கையை நாங்கள் செலுத்த வேண்டும். என்ன அர்த்தம் என்றால், பகவான் வந்து பிரிய ஆத்மேஸ்வர சுருத்து, அவர் எல்லாருக்கும் பிரியமானவர், ஆத்மேஸ்வரர், ஆத்மா எங்களுக்கு ஈஸ்வரன் அவர். சுஹருத்து, சுஹருத்து என்றால் மிகவும் உன்னதமான நண்பர் அவர். அப்புறம் இன்னும் மிக முக்கியம். சரி, தர்மம் என்னப்பா? தர்மம் வந்து மனித ஜென்மத்தில் மட்டுமே நாங்கள் கடைபிடிக்க முடியும். தர்மம் வந்து
மிருகங்களால் கடைபிடிக்க முடியாது. தர்மம் என்றால் அது விஷ்ணு பாதோபசர்ப்பணம், பகவானை நோக்கி செலுத்த வேண்டும். ஏன் இப்போ நான் என் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அதுவும் தர்மம் தானே? இல்லை, அது ஏன் விஷ்ணு மட்டும்தான் நாங்கள் அந்த நாங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும்? ஸோ பிரகலாத் மகாராஜன் அடுத்து சொல்கிறார், சுகம் ஐந்திரியகம் தைத்யா. தைத்யா என்றால் இப்போ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது செல்ல பேர் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு நிக் நேம்ஸ் வச்சுப்பாங்க. குல்லா, குண்டா இருக்க சம்திங்னா இருக்கும், ஒரு நிக் நேம்ஸ் இருக்கும், எல்லோரும் வச்சு போனாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார் காலேஜில். அவர் ஏன் படிச்சுட்டே இருப்பார், எப்போவுமே ஒரு மார்க்கமாக இருப்பார் அவர். நாங்கள் அவரை பற்றி சில பேர் பாபா, ஒரு பாபாஜி மாதிரி இருந்தார் அவர். அவருக்கு பாபான்னு ஃப்ரெண்ட், அது எல்லாருக்கும் செல்ல பேர் இருக்கும். ஸோ பிரகலாத் மகாராஜன் வச்சு என்ன செல்ல பேர் வச்சு கூப்பிட்றாரு தன் நண்பர்களை? தைத்யா. தைத்யா என்றால் அரக்கர்களே, அதான் சில பேர். உண்மையாக அவங்க அரக்கர்கள் தான், ஆனால் ஒரு ஒரு அன்பா ஒரு செல்லமா தைத்யா, அரக்கர்களே. சுகம் ஐந்திரியகம் தைத்யா தேக யோகேன தேகினாம். நாங்கள் அனுபவிக்கும் இந்த இன்பம் புலன் மற்றும் அதை சார்ந்த ஒரு பொருள், இது ரெண்டுக்கும் வர்ற அந்த சேர்க்கையின் மூலமாக வர்ற புலனை ஒழிய இது எந்த ஜென்மத்திலையும் இது ஜென்மத்திலையும் கிடைக்கக்கூடிய அந்த இன்பம் தான். ரொம்ப அழகாக சொல்லுவார், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இனிப்பான டேஸ்டியாக ஒரு ஆம்ரஸ், ஒரு மாம்பழச்சாறு கொடுக்குறேன்னா, இதை கொடுக்குறேன். ஒருத்தருக்கு தங்க கோப்பையில், இன்னொருத்தருக்கு வெள்ளி கோப்பையில், இன்னொருத்தருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதே அந்த ஸ்டீல் டம்ளரில் தான். 3 பேரும் அந்த 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 மாம்பழச்சாறை குடிக்கிறாங்க. குடித்தால் எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் தான், எல்லாருக்கும் ஒரே இன்பம் தான், இல்லையா? ஒருத்தர் தங்க கோப்பையில் குடித்தாருன்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன ஸ்பெஷலாக என்ன கிடைக்க போதா? இன்னொருத்தர் வெள்ளி கோப்பையில் வேறு ரசம், வேறு சுவை, ஒருத்தர் டம்ளரில் வேறு சுவை எல்லாம் கிடையாது. அந்த சாறு மாம்பழச்சாராக இருக்குது, மாம்பழச்சாரோ கரும்புச்சாரோ உங்களுக்கு எதோ பிடிச்சோ எடுத்துக்கோங்களேன், எதுவாக இருந்தாலும் சரி, அது எதில் குடித்தாலும் அதே சுவை தான். அதே போல் பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, இந்த மனித உடலில் பிறந்த நாங்கள் ஏன் நாங்கள் மிருகங்கள் போல் இருக்கக்கூடாது? ஏனென்றால் இந்த இன்பம், இந்த சிற்றின்பம் எல்லா ஜென்மத்திலும் கிடைக்கும். அதாவது ஆகார நித்தியம் பயமாய்த்தன் எல்லாம் இந்த 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 சிற்றின்பங்கள் நாங்கள் நாங்கள் வாழ்க்கையே அதுதான் நினச்சிட்டு இருக்காங்க சில பேர். இந்த இன்பம் சந்தோஷமாக இருக்கணும். என்ன சந்தோஷம்? புலன் இன்பம். என்ன புலன் இன்பம்? இந்த 5 புலன்களும் திருப்திப்படுத்துறது. 5 புலன்களையும் திருப்திப்படுத்தும் அந்த இன்பம் தான் வாழ்க்கையின் லட்சியம் என்று பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் பாகவதம் என்ன சொல்லுகிறது? பிரகலாத் என்ன சொல்கிறாரு? இல்லைப்பா, இது தேகயோகேன தேகினாம். எந்த தேகத்திலும் இந்த இன்பம் கிடைக்கக்கூடியதான், ஃப்ரீயாக கிடைக்குது. எல்லாத்துக்கும் பொது, எல்லா ஜென்மத்திலும் கிடைக்கிற அந்த இன்பம் நீங்கள் ஏன் திருப்பி மனித ஜென்மத்திலும் அந்த இன்பத்தை தேடி போகணும்? பிரகலாத் மகாராஜ் கேட்குற முதல் கேள்வி. சர்வத்திர லப்யதே தெய்வாத் யதா துக்கம் அயத்னதः. அதாவது அயத்னதः, தெய்வாத் என்றால் தெய்வம், ஒரு தெய்வீக ஒரு சில லாஸ் இருக்குது, சில நியதிகள் இருக்குது. அந்த நியதிகள் படி அந்த தெய்வ அந்த 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 கர்மனா தெய்வ நேத்திரனா, அந்த தெய்வத்தினுடைய அந்த என்ன சொல்கிறது, அருளாக அனுகிரகத்தினால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுகம், கிடைக்க வேண்டிய துக்கம் அதுவாக வரப்போகிறது. யதா துக்கம் அயத்னதः, துக்கமாகட்டும் சரி, ஆகட்டும் சரி. அயத்னதः, யத்ன என்றால் பிரயத்னம் சொல்லுவோம் நாங்கள், கஷ்டப்பட்டு உழைச்சி, அதெல்லாம் தேகவே இல்லை. உங்களுக்கு உங்கள் கர்மாப்படி என்ன துக்கம் வருகிறதோ, என்ன சுகம் வருகிறதோ அது வரத்தான் போகிறது. பின்ன ஏன் நாங்கள் சுகத்துக்காக, சந்தோஷத்துக்காக நாங்கள் பிரயத்னப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும்?
இல்லையா? ரெண்டாவது கேள்வி. ஏன்? உங்களுக்கு என்ன சுகம் வரப்போது வரத்தான் போகுது. வர்ற சுகத்தை நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. வர்ற துக்கத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. சுகம் துக்கம் மாறி மாறி வரப்போகிறது. கிருஷ்ணன் சொல்றாரு, எப்படி வந்து காலநிலை சம்மர், வின்டர், குளிர்காலம், வெப்பகாலம் இப்படி மாறுகிறதோ அதே போல் மனிதனுக்கு துக்கம் சுகம் வந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால் நாங்கள் ஏன் பிரயத்னம் பண்ணோம்? நாங்கள் எதுக்கு அந்த எத்தனை தேவை? அந்த பிரயத்னம் தேவை. அப்புறம் சொல்கிறாரு பிரகலாத் மகாராஜ், தத் பிரயாசோ ந கர்த்தவ்யோ யத ஆயுர் வயஃப் பரம். ஆதலால் இந்திரிய பிரீத்தி, இந்த புலன் சுகத்துக்கும் எங்களுடைய அர்த்தம், அதாவது பொருள் சுகம், இதற்கு மட்டும் கஷ்டப்படுறது வந்து தத் பிரயாசோ ந கர்த்தவ்யோ, இதெல்லாம் நாங்கள் கர்த்தவிய செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு டைம் வேஸ்ட் பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு. ஆனால் இதற்கு பதிலாக நீங்கள் முகுந்த சரணாம்புஜம், முகுந்தன் கிருஷ்ணரின் பாதத்தை நாங்கள் சேருவதற்காக நாங்கள் கஷ்டப்படுறது பாருங்கள். அது இந்த ஜென்மத்தில் மட்டுமே முடியும். மனித ஜென்மத்தில் மட்டுமே செய்யக்கூடிய ஒரே விஷயம் கிருஷ்ண பக்தி. எல்லா ஜென்மத்தையும் நாங்கள் வந்து அந்த புலன் இன்பத்தை நாங்கள் சிற்றின்பத்தை நாங்கள் அடைந்து ஆகிவிட்டது. எவ்வளோ சுகம் வருதோ எவ்வளோ துக்கம் வருதோ நம்ம கையிலே கிடையாது. ஆனால் துர்லபமான ஒரு மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கிறது. இந்த மனித ஜென்மத்தில் மட்டுமே தர்மம் என்னால் என்னது, கிருஷ்ண பக்தியர் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். ஆதலால் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கிருஷ்ண பக்தி நோக்கி செல்லுங்கள். நீங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம், ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்லுவார் பிரகலாத் மகாராஜ். எப்படி வந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வீணடித்திருக்கிறோன்னு பிரகலாத் மகாராஜ் அழகாக சொல்கிறாரு. பும்சோ வருஷசதாம் ஹி ஆயுஹு. பும்சோ என்றால் ஒரு மனிதன், வருஷசதாம் ஹி ஆயுஹு, சதாம் வருஷம் என்றால் 100 வருஷம் அவனுக்கு ஆயுஸ்ன்னு நினச்சிக்கோங்க. அவனோட ஆயுள் வந்து 100 வருஷம் நினச்சோம் என்றால் தத் அர்த்தம் ச அஜிதாத்மனஹ நிஷ்பலம் யத் அசௌராத்ரியம் ஷேதேந்தம் பிராபிதஸ்தமஹ. அந்த 100 வருஷம் ஒரு ஆயுஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவனொரு, அதாவது இந்த மாதிரி புலன்களின் சேவையை நோக்கி புலன்களின் இன்பத்தை நோக்கி வாழும் மனிதர்கள் வந்து ஒருத்தர் சராசரியாக 100 வருஷம் வாழ்ந்தார் என்றால், இப்போ அதிகம் பேர் வந்து ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் தூங்குறாங்க. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம், ஆவரேஜ் 12 மணி நேரம் ஆயிடுச்சு. இல்லை சார் வேலைக்கெல்லாம் போகணும் சீக்கிரம் இருந்ததுக்கு, நீ தான் வீக்கெண்ட் டைமில் அதை மேட்சப் பண்ணிட்டு வாங்கலாம். அவங்க சராசரி ஒரு ஆவரேஜாக வந்து 12 மணி நேரம் தூங்கிட்டாங்க. இப்போ 100 வருஷத்தில் 50 வருஷம் போயிடுச்சு. ஒருத்தருக்கு 100 வருஷம் ஆயுசு, 50 வருஷம் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு, அதிலே போயிடுச்சு. அடுத்தது முக்தஸ்ய பால்ய கைஷோரே கிரீடத்தோ யாது விம்சதி. குழந்தைத்தனம், விளையாட்டு, கிரீடா, பால்யா, இதிலே வந்து 10 வருஷம் அவுட்டு. 100லேருந்து 50% டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. அடுத்து 10% டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், 100 வருஷம் கொடுத்தோம், பெருமாள் கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். 100 வருஷத்தில் 60 வருஷம் அவுட்டு. அப்புறம் 10 வயசு ஆச்சா, இன்னொரு 10 வருஷம் படிப்பு அது இதுன்னு ஆயிடுச்சுல்ல, அதுவும் போயிடுச்சு 10 வருஷம். அதுலேயும் 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்படி 20 வருஷம். ஆமாம், நிஜமாகவே தானே, ஒரு பிறந்ததுலேருந்து 20 வருஷம் நாங்கள் படிப்பு, வேலை, தொழில், செட்டில் ஆகணும் அப்படின்னு பார்த்து ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 50 வருஷம் அவுட்டு, இங்கே 20 வருஷம் அவுட்டு. அப்புறம் மிச்சம் எவ்வளவு? 30 வருஷம். 30 வருஷத்தில் நாங்கள் எவ்வளோ நாங்கள் வந்து அதில் வந்து வயசான காலத்தில் வந்து எடுத்துக்கோங்க 20 வருஷம். சில பேர் 30 வருஷம் வயசான காலம்தான் ஆயிடுச்சு, வாழ்க்கை ஆயுசே முடிஞ்சிடுச்சு. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், எல்லாருக்கும் 100 வயசு கிடைக்காது. சில பேருக்கு 60, 50, 70. யாருக்கு எத்தனை வருஷம் கிடைக்கும் யாருக்கு தெரியும். அதனால தான் ரூப கோஸ்வாமி ஒரு விஷயம் சொல்லுவார், அவ்வியர்த்த காலத்வம். என்னவென்றால், டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது.
இந்த ஜென்மத்தை வந்து நாங்கள் மனித ஜென்மம் தது அர்த்தம் துர்லபம் அர்த்ததம் கிடைத்திருக்கிற மனித ஜென்மத்தை வந்து நாங்கள் வீணடிக்கவே கூடாது. தர்மம் என்றால் பகவானுக்கு கைங்கரியம், பக்தியே தான் அந்த தர்மம் எல்லாருக்கும். ஏனென்றால் இந்த பக்தி வந்து மனிதனால் மட்டுமே பண்ண முடியும். இல்லை டிஸ்கவுண்ட் வாழ்க்கை தான் எல்லாருக்கும். 50%, 70%, 80%, 100% டிஸ்கவுண்ட் எல்லாரும் சில பேருக்கு. சரி, இதை உணர்த்துறதுக்காக ஒரு லீலை வந்து எங்களுக்காக கிருஷ்ணர் புரிஞ்சிருந்தார். பாகவத்தில் வந்து அந்தணர்களின் மனைவிகளை வந்து முக்தியடை செய்தார் கிருஷ்ணர். ஸோ கிருஷ்ணர் பலராமர் நண்பர்கள்லாம் வந்து ஒரு நாள் வந்து நண்பர்களாக வந்து கிருஷ்ணர் சொல்கிறாங்க, எல்லாம் காலை உணவு ஆயிடுச்சு, காலை நேரம் ஆயிடுச்சு, அவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஸோ என்ன ஆச்சு, கிருஷ்ணர் பலராம் பார்த்து கேட்குறாங்க, சரி எங்களுக்கெல்லாம் நீ வந்து எத்தனையோ அரக்கர்களை எத்தனையோ அசுரர்களையும் அழிச்சிருக்க, இப்போ எங்களுக்கு பசி எங்கேருந்து அரக்கன் வந்திருக்காங்க, ரொம்ப பசிக்குது கிருஷ்ணா, எங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுன்னு சொன்னாங்க. ஸோ உடனே பக்தரில் கிருஷ்ணர் கேட்டிருக்காங்க பசிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணர் சொன்னார், பக்கத்தில் வந்து சில பிராமணர்கள் இருக்காங்க, அந்தணர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் வேத முறைப்படியாலான ஆங்கிரச என்னும் யாகங்களை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஏன்னா சொர்க்கம் அடைய வேண்டும் சொல்லிட்டு சில யாகங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நீ போய் கேளு, கொடுப்பாங்க சொல்லிட்டு. ஆனால் அவங்களாம் வைஷ்ணவர் கிடையாது, அவங்கெல்லாம் வைஷ்ணவர் கிடையாது. ஸோ கிருஷ்ணா பல்ராமன்னு சொல்ல அவங்கெல்லாம் கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண மந்திரம் கிருஷ்ணா பல்ராம் அந்த உச்சரிப்பே வாயில் வராது அவங்களுக்கு. அவங்க பெருமாள் பேரே வாயில் வராது. அவங்கெல்லாம் ஸ்மார்த்த பிராமணர்கள். ஸ்மார்த்த பிராமணர்கள் என்றால் அதாவது வேதங்கள் கூறப்பட்டிருக்கிற அந்த பாதை, அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த வேத முறைகளை கடைபிடிப்பார்கள். அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான். வேதம் சொல்லியிருக்கு, அதுக்கேற்ற அந்த மந்திரம் தந்திரம் அந்த விஷயங்கள்லாம் செய்வாங்க. ஸோ கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, அதோடு சேர்த்து அவங்க வந்து உயர்குல பிராமணர் பிறந்திருக்காங்க. பாருங்க, இந்த விஷயங்கள் வந்து ஒரு கதையாக இருந்தாலும் கூட நாங்கள் அதை உணர வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அவங்க வைஷ்ணவர் கிடையாது, வேத முறையின் மூலமாக அவங்க தர்மம் கடைபிடிக்கிறாங்க. அவங்க ஆமாவா இல்லையா? தர்மம் கடைபிடிக்கிறாங்க தானே அவங்க. நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தோம், நாங்கள் உங்களை உட்கார வச்சு ஒரு 3/4 மணி நேரம் தர்மத்தை பற்றியே பேசி 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 எல்லாம் சில பேர் தூக்கம் வரும் எல்லாருக்கும். அந்த அளவுக்கு பேசி எதற்காக, என்ன அர்த்தம்? ஸோ இவங்க தர்மம் ஃபுல் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? பிராமணர்கள் வேத சாஸ்திர முறைப்படி யாகம் செய்கிறாங்க, எல்லாம் சரி. அதோடு சேர்த்து உயர்குல பிராமணங்களை பிறந்த இவர்கள் வந்து இப்போ கிருஷ்ணன் பல்ராம் பிராமணர்களா கிடையாது. பல்ராமன் வந்து இங்கே வசுதேவர் மகனாக க்ஷத்திர குலமா. ஆனால் கிருஷ்ணன் வந்து வசுதேவ மகன் யாருக்கும் தெரியாது இப்போதைக்கு. கிருஷ்ணர் வந்து ஆயர் குலத்தில் பிறந்தவர், வைஷ்ய குலம் அவர். ஸோ அவர் சொன்னால், நீங்கள் வந்து என்ன பற்றி சொல்லாதீங்க, பல்ராமன் பேரை சொல்லி நீங்கள் சாப்பாடு கேளுங்க. அட்லீஸ்ட் அவர் சத்திரியன், அவங்க பிராமணன்னா அவங்க குலத்தை மட்டும் தான் பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் குறைஞ்சது இந்த பல்ராமன் சத்திரிய குலத்தாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பெருமாள் கிருஷ்ணன் சொல்லிட்டாரு. சிறுவர்கள் எல்லாரும் வந்து பிராமணம் சென்று தானம் கேட்டார்கள். என்ன சொன்னாங்க, கிருஷ்ணன் மற்றும் பலராமரின் கட்டளைப்படி நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம், தயவு செய்து எங்களுக்கு செவிசாய்ப்பீர்களாக. அவர்கள் இருவரையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் எங்களுக்கு எண்ணுகிறோம். உங்களுக்கு எல்லா நலங்களும் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறோம். கிருஷ்ணனும் பலராமரும் அருகாமல் அவர் சொன்னார், கிருஷ்ணன் பலராம் சொல்லாதுன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த பேரை சொல்கிறாங்க பாருங்க. கிருஷ்ணனும் பலராமரும் அருகாமல் பசுக்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் தர்மங்களை நன்கு அறிந்தவர்கள், எங்களுக்கு உணவு தரலாம் என்று நீங்கள் எண்ணினால் அவ்வாறு செய்யுங்கள் என்று அவங்க யாச்சகம் செஞ்சாங்க, பிக்ஷை கேட்டாங்க, அவங்க சாப்பாடு கொடுங்கன்னு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே கிருஷ்ணன் சொல்கிறாரு, இல்லை நீ என் பேரெலாம் சொல்லாத. ஆனால் இந்த சிறுவர்கள் தான், ஆனால் எல்லா வேத தர்மத்தையும் சாரத்தை அவங்க நன்கு அறிந்தவர்கள். அவங்க பேசுகிற முறையில் அவங்களுக்கு தெரியுது பாருங்கள். அவங்க வந்து கிருஷ்ணன் சொன்னார் அதேபடி சாப்பாடு கொடுன்னு சொல்ல, அவங்க இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காங்க. தர்ம கட்டளையின்படி தர்மங்களின்படி எங்களுக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிருஷ்ணரும் பலராமர் அங்கே இருக்கிறார் என்ன அவங்களுக்கு தெரியும். அந்த முடிவு வரும் பாருங்க. ஸோ பகவானாகிய விஷ்ணு கிருஷ்ணராகிய பகவானாகிய விஷ்ணுவும்
கிருஷ்ணராகிய பலராமராகவும் காத்து கொண்டு நிற்கிறார். பகவானாகிய விஷ்ணு கிருஷ்ணராகவும் பலராமராகவும் காத்து கொண்டிருக்கிறார். உங்களிடமிருந்து உணவை நீங்கள் உடனே வழங்க வேண்டும். அதே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லக்கூடாது சொன்னாங்களோ அதே சொல்லிட்டாங்க. என்னாச்சு இதுக்கு? என்ன இந்த இப்படி கேட்டு என்ன? கிருஷ்ணன் அப்பயே சொன்னார் கொடுக்க மாட்டாங்கன்னு. அதே போல் அவங்க எந்த பதிலும் சொல்லலை. ஸோ இந்த பிராமணர் அந்த யாகங்கள் எப்படி நிறைவேற்றும் என்று சரியாக நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். எல்லா தர்மமும் சரியாக கடைபிடிச்சிட்டு இருந்தாங்க பிராமணர்கள். யாகத்தின் முறைப்படியெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு, பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இவங்க என்ன சொன்னாங்க? விஷ்ணு யஜ்ஞோவை விஷ்ணு யஜ்ஞார்த்தார் கர்மணோ அந்யத்திர லோகோயம் கர்மபந்தன. கிருஷ்ணன் சொல்கிறாரு, எல்லாரும் யாகம் செய்ய வேண்டும். யஜ்ஞா என்றால் எல்லாரும் செய்ய வேண்டும். யாரை நோக்கி செய்ய வேண்டும்? விஷ்ணு நோக்கி செய்ய வேண்டும். இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. ஆனால் அந்த சிறுவர்களுக்கு அந்த விஷயம் தெரிந்திருக்குது. அதனால தான் நான் அவங்க கிருஷ்ணர் விஷ்ணுவாக, பகவானாக விஷ்ணு கிருஷ்ணராக பலராமராக, கிருஷ்ணராகவும் பலராமராகவும் வந்திருக்கிறார் என்று சொன்னாங்க அவங்க. அப்புறம் அவங்க பேசலை. இது கிருஷ்ணரிடம் போய் அந்த சிறுவர்கள் போய் சொன்னாங்க. நாங்கள் போய் சொன்னோம், ஆனால் அவங்க எங்களுக்கு எந்த பதிலும் கிடைக்கல, சாப்பாடு கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ பிராமணர்கள் தானம் தர மறுத்ததை எண்ணி வருந்தக்கூடாது, ஏனெனில் யாசகம் அப்படிப்பட்டது என்று கூறி கிருஷ்ணர் சிறுவர்களை சமாதானப்படுத்தினார். யாசிப்பவன் செல்லும் இடங்களெல்லாம் ஏதாவது நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அப்புறம் என்ன சொன்னார்? அந்தணர்களின் மனைவியர் சிறந்த பக்தைகள். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த அந்தணர்களின் மனைவியை போய் நாடுங்கள் என்று கிருஷ்ணர் சொன்னார். அவங்களும் அங்கே போனாங்க. அன்பான அன்னையரே, எங்கள் பணிவான வணக்கங்கள். நாங்கள் கூறுவதை தயவு செய்து கேளுங்கள். கிருஷ்ணரும் பலராமரும் அருகாமையில் பசுக்களுடன் வந்திருக்கிறார்கள். அவர்களின் கட்டளைப்படி நாங்கள் உங்களிடம் வந்திருக்கிறோம். அதே தான், அப்படியே தான் அவங்க இங்கே ரிப்பீட் பண்ணுறாங்க. நாங்கள் எல்லோரும் மிகவும் பசியாயிருக்கிறோம். கிருஷ்ணரும் பலராமரும் நாங்களும் உண்பதற்காக ஏதாவது உணவு தாருங்கள். இதை கேட்ட அந்தன மணிவேர்கள் கிருஷ்ணரையும் பலராமரையும் பற்றி கவலை கொள்ளலானார்கள். தம் இயல்பாகவே அவர்கள் கவலைப்பட்டார்கள். கிருஷ்ணன் மற்றும் பலராமரின் முக்கியத்துவம் பற்றி அவர்களுக்கு யாரும் எடுத்துரைக்காமலேயே அவர்கள் தன்னியல்பாக கவலைப்பட்டார்கள். அவர்களின் பெயர்களை கேட்ட மாத்திரத்தில் அவர்களை காண ஆவல் கொண்டார்கள். கிருஷ்ணரை பற்றி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்ததால் அவர்கள் ஆன்மீக உணர்வில் முன்னேற்றம் கண்டிருந்தார்கள். உடனே அவர்கள் பல பாத்திரங்களை நேர்த்தியான உணவு வகைகளை நிரப்பத் தொடங்கினார்கள். யாகத்திற்காக தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளாகையால் அவை சுவை மிக்கவை ஆக அவங்க யாகத்துக்கு சமைச்ச சாப்பாடுலாம் அவங்க கொண்டு போகிறாங்க, எடுத்து போயிட்டாங்க. ரிசல்ட் பற்றி அவங்க யோசிக்கலை. நான் போன வாரம் பார்த்தோம் நாங்கள் சரணாகதி. என்ன ஆக போகுது? புருஷர் அங்கே கணவர்மார்கள்லாம் அங்கே யாகம் செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே யாகத்துக்கு தேவையான சமைச்சு விட்ட உணவுகள் கொடுக்காட்டி அங்கே யாகம் நடக்காது. யாகம் தடைப்படும். தர்மத்தின் படி அங்கே நடத்தப்படுற யாகம் தடைப்படும். அதை பற்றி யோசிக்கலை. அதனால் இதை உணர்த்தும் விதமாகத்தான் கீதையின் சரம ஸ்லோகம் கடைசியில் கிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? சர்வ தர்மான் பரித்யஜ என்று சொல்கிறார் கிருஷ்ணர். ஒரு பக்கம் நாங்கள் சொல்கிறோம் தர்மம் 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 தலை காக்கும், தர்மத்தின்படி வாழணும். அதே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு கீதையில்? சர்வ அதர்மான் பரித்தஜ கிடையாது, சர்வ தர்மான் பரித்தஜ அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? எல்லா தர்மங்களுக்கும் மேலானவன் நான். தர்மத்தை மட்டும் கடைபிடிச்சா போதாது. வேதை சர்வைர் அகம் ஏவ வேத்யா. வேதங்கள் மூலமாக வேதங்கள் எல்லாம் எதை நோக்கி போகிறது? எதை பொருளாக கொண்டுள்ளது? நான் என்ன பொருளாக கொண்டுள்ளதுன்னு சொல்கிறேன் கிருஷ்ணன் சொல்கிறார் கீதையில். ஸோ அந்த நேரங்களில் போனாங்க, அந்த மணிவேகர் போனாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. கிருஷ்ணன் என்ன சொன்னார்? அந்தன மணிவேரே, நீங்கள் பாக்கியசாலிகள். உங்கள் வரவு நல்வரவாகுக. நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது என்ன என்பதை கூறுங்கள். என்னை காண்பது நீங்கள் உங்கள் உறவினர்கள், தந்தை, சகோதரர்கள், கணவர்கள் ஆகியோர் ஆட்சேபனைகளையும் பொருட்படுத்தாமல் வந்திருக்கிறீர்கள். இது முற்றிலும் பொருத்தமானது.
இது அறிபவன் தனக்கு எது நல்லது என்பதை அறிந்தவனாவான். ஏனெனில் உள்நோக்கம் இல்லாமல் தங்கு தடையின்றி எனக்கு அன்புடன் கூடிய பக்தி தோண்டாற்றுவது உயிர்வாழிகளுக்கு மிகுந்த நன்மையை தரும். கிருஷ்ணரும் அதை உணர்த்திட்டார். அவர் ஒரு பக்கம் வேத முறைப்படி செய்யும் தர்மம், இன்னொரு பக்கம் தூய பக்தி, சரணாகதி, எதையும் தங்கு தடையின்றி எனக்கு அன்புடன் கூடிய பக்தி. ஸோ பிரபுபா சொல்றாரு, கிருஷ்ணரிடம் சரணடைவது கட்டுண்ட ஆத்மா பெரும் உயர்ந்த பக்குவ நிலையாகும். மற்ற பொறுப்புகளை எல்லாம் ஒருவன் விட்டுவிட வேண்டும். முழுமுதற் கடவுளிடம் முற்றிலுமாக சரணடைவது கட்டுண்ட ஆத்மா பின்பற்றக்கூடிய சிறந்த வழியாகும். ஏனெனில் அன்பின் உன்னத நோக்கம் உன்னதமான பகவானை அடைவது. இறுதியில் எல்லாரும் கிருஷ்ணரிடம் அன்பு செலுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் ஆத்ம ஞானம் பெறுவது அவர்களின் ஆன்மீக முன்னேற்றத்தை பொறுத்திருக்கிறது. அப்புறம் அந்தனுக்கு என்ன சொல்கிறாங்க, அடுத்து மனைவிக்கு என்ன சொல்கிறாங்க, பகவானே நீர் இவ்வாறு கூறுவது நியாயம் அல்ல. ஏனென்றால் கிருஷ்ணன் என்ன சொன்னார், இப்போல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்கு மனைவிக்கு என்ன சொன்னாங்க, உமது பக்தர்களை எப்போதும் காப்பாற்றுவதற்காக நீர் வாக்களித்திருக்கிறீர். இப்போது நீர் உமது வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். ஸோ எங்களை போக சொல்லாதுன்னு சொன்னாங்க மனைவியர். அது கிருஷ்ணர் பதில் சொன்னார், உங்கள் கணவன்மார்கள் உங்களை அசட்டை செய்ய மாட்டார்கள். உங்களது உறவினர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்க மாட்டார்கள். இதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். நீங்கள் எனது பக்தர்களாகையால் உங்கள் உறவினர்கள் மட்டுமின்றி மற்றவர்களும் தேவர்களும் உம்மிடம் திருப்தி கொள்வார்கள். கிருஷ்ணர் ஒவ்வொருவரின் இதயத்திலும் பரமாத்மாவை வீற்றிருக்கிறார். எனவே கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருக்கும் பிரியமானவர்கள். ஸோ இது சொன்ன பிறகு அந்த மனைவியரெல்லாம் திரும்பி சென்றார்கள். இதெல்லாம் மனைவர் அப்புறம் திரும்பி போன அப்புறம் யாகங்களை நிறைவேற்றிய அந்தணர்கள் முழுமுதற் கடவுளுக்கு உணவளிக்க மறுத்த குற்றத்திற்கு மனம் வருந்தினார்கள். இறுதியில் அவர்கள் தம் குற்றத்தை உணர்ந்தார்கள். வேத சடங்குகளை நடத்துவதில் மட்டும் கவனம் செலுத்திய அவர்கள் மனித வடிவில் வந்து தம்மிடம் உணவு கேட்ட முழுமுதற் கடவுளை அடையாளம் காண தவறிவிட்டார்கள். தம் மனைவியரின் பக்தியும் நம்பிக்கையும் கண்ட பிறகு அவர்கள் தம்மை தாமே கடிந்து கொண்டார்கள். தங்கள் மனைவியர் அன்பு கூடிய பக்தி தொண்டாற்றும் உயர்நிலை அடைந்திருக்க பரமாத்மாவை நேசித்து அவருக்கு பக்தியுடன் தொண்டாற்றுவது ஒரு சிறிதும் அறியாமற் போனதற்காக மனம் வருந்தினார்கள். அவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள், நாம் பிராமணர்களாக பிறந்தது என்ன பயன்? வேதம் கற்று என்ன பயன்? மாபெரும் யாகங்களை நடத்தி நியமங்களை கடைப்பிடித்தும் என்ன பயன்? நமக்கு குடும்பம் இருந்தும் என்ன பயன்? மறைநூல்களில் குறிப்பிட்டபடி சடங்குகளை முறைப்படி நிறைவேற்றி என்ன பயன்? எல்லாம் வீண். உடல், மனம், புலன்கள் ஆகியவற்றால் யூகித்தறிய முடியாத முழுமுதற் கடவுளுக்கு அன்புடன் கூடிய பக்தி தொண்டாற்ற தவறிவிட்டோம். ஸோ இவாங்க அவங்க மனம் வருந்தினார்கள். இதில் எங்களுக்கு அவ்வளோ எளிதாக தெரியுது. எங்களுக்கு இந்த லீலையின் மூலமாக கிருஷ்ணன் என்ன உணர்த்தினார் என்றால், தர்மம் மற்றும் செலுத்துவது கிடையாது வாழ்க்கை. தர்மத்திற்கு மேலாக சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ. அந்த சரணாகதியை அழகாக உணர்த்தியது இந்த அந்தணர்களின் மனைவிகள். உணர்த்தி அவங்களும் அந்த பக்குவ நிலையை அடைந்தார்கள். அதே போல் எங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாங்களும் பெருமாளுக்கு, கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். செய்து எங்கள் வாழ்க்கையின் பூர்ணத்துவமே நாங்கள் அடைய வேண்டும், பர்ஃபெக்ஷன் நாங்கள் அடைய வேண்டும். அதே போல் இந்த விஷயத்தை எல்லாருக்கும் நாங்கள் எடுத்து சொல்லணும். அதற்கு பிரபுபாதரின் புத்தகங்கள் புக்ஸை நாங்கள் பிரபுபாத் புத்தகங்கள் எல்லாருக்கும் நாங்கள் எடுத்து கொடுக்கணும். இந்த தர்மம், இந்த ரகசியத்தை உலகத்தையும் நாங்கள் சொல்லணும். இது ரகசியம் தானே, எல்லாருக்கும் தெரியல இந்த விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த கிருஷ்ண பாகவத்தில் இருக்குது, கீதையில் இருக்குது இந்த விஷயம். பல பேருக்கு தெரியாது. ஆனால் எல்லாமே பிரபுபாதரின் புக்ஸ் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக எல்லாரும் தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாங்கள் மட்டும் அறிந்து கொள்வது ஒரு விஷயம், எல்லாருக்கும் இந்த விஷயத்தை எடுத்து கூறணும். அது அடுத்த விஷயம். சரியா? ஸோ உங்கள் டைம் கிடைக்கிற நேரத்தில், ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில், வீக்கெண்ட் டைமில் தவறாமல் புக் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் எல்லாம் செய்யணும். உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை, எல்லாருக்கும் மனித வாழ்வு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அந்த மனித வாழ்வின் உன்னதத்தன்மை எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. பல பேர் அது தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க உலகத்தில். அவங்களுக்கும் அதை புரிய வைக்கணும் வேண்டாமா?
இல்லையா? என்ன அந்த மனித வாழ்க்கையின் முக்கியத்துவம் அதை புரிய வைக்கிறதுக்காக எல்லாரும் ப்ரோபாத் புக்ஸ் வந்து எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். ஸோ புக் டிஸ்ட்ரிபியூஷன் தவறாமல் இந்த மாதம் நீங்கள் எல்லோரும் பண்ணணும். கண்டிப்பாக எல்லோரும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோஆர்டினேட்டர் பேசுங்க. இல்லைனா டெம்பிள் கூட நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். நீங்கள் கீதா கவுண்டர்லையும் எங்கேயா நீங்கள் பண்ணலாம். ஆனால் எங்கள் நேரத்தை நாங்கள் வீணாகக்கூடாது. அதை முதல்ல பார்த்தோம். நாங்கள் டிஸ்கவுண்ட்லாம் பார்த்தோம். நாங்கள் டைம் ரொம்ப கம்மி, அதனால் நேரத்தை வீணாக்கக்கூடாது. இன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன்னா, லீவ் கிடச்சிருக்கு. இந்த நாளை வந்து நாங்கள் வேலை நிமித்தமாக, எங்களோட கடமை நிமித்தமாக அந்த வாரத்தில் எத்தனையோ நாட்கள் நாங்கள் வேலைக்கு போனோம், ஆஃபீஸ் போக எத்தனையோ விஷயங்கள் நான் பண்ணணும். ஆனால் இந்த ஒரு நாள் ஃப்ரீ இருக்குன்னா டைம் கிடச்ச உடனே எப்போயாவது நாங்கள் வந்து ஃப்ரீ டைம் கிடச்சானா ஒன்று ஏதாவது ஒரு பகவானுக்கு ஒரு சேவை செய்யணும். ஒன்றுமே செய்ய முடியாட்டி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே ஹரே, அந்த மந்திர ஜபத்தையாக செய்யணும். நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. பிரகலாத் மாற சொல்லிட்டார், 50 100 நாங்கள் கணக்கு பார்த்தோம் நாங்கள். சரியா? இத்துடன் நான் முடித்துக்கொள்கிறேன். ஏதாவது கேள்வி, கருத்துக்கள், குறைகள் ஏதாவது சொல்லலாம். ग्रंथराज श्रीमद् भागवतम की, जगत गुरु शिला प्रभुपाद की, तायगौर प्रेमानंद है।